ஸோ 12th போர்ஷன்ஸ் பற்றி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க சார். 11th முடிச்சிட்டோம், இல்லை முடிச்சிட்ருக்கோம், 12th எப்படி படிக்கிறதுன்னு. ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் மந்த் ஜான்லேருந்து வில் பி ஸ்டார்டிங் த நெக்ஸ்ட் வீடியோஸ். ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் there are some few important points by which you can double your score or you can reach 680+. So the first and the more important techniques தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So before going to this technique, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing 3rd year MBBS and a part-time biology faculty. So techniques, இந்த 3 டெக்னிக்குமே ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் மோர் ஆர் லெஸ் உன்னை வந்து அந்த பாத்வேல கொண்டு போனாலே போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் வந்துடும். த ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். என்ன தான் பேசினாலும், எங்கே தான் போய் நின்னாலும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் அதோட கிங்கு. ஏன் அப்படின்னா, சார் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி ரிப்பீட் ஆக போகிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படியே வரப்போகிறது கிடையாது. பட் இட் கிவ்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். எப்படி உன்னோட ஒவ்வொரு புக்லேயும் கண்டென்ட்ஸ் பேஜில் இதை தான் படிக்க போகிறோம், இதுதான் உள்ளே இருக்க போகுது அப்படின்னு உனக்கு எப்படி ஒரு ஐடியா கிடைக்குதோ, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தே வில் டெல் யூ த ஃப்ரேம் ஒர்க். இப்படி தான்ப்பா நான் கொஷின் கேட்க போகிறேன், இந்த மாதிரி கொஷின்லாம் தான் நான் கேட்க போகிறேன், இந்த மாதிரி தான் நான் ட்விஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தே வில் கிவ் யூ எ என்டையர் ஃப்ரேம் ஒர்க். தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்படியே வருங்கிறது என் கான்செப்டே கிடையாது, அதுலேருந்து எப்படி வருங்கிறத நீயே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவேன். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உனக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ 15 ஒரு டேட்டா கொடுத்துருந்தா ஆன்சர் 30 இருக்கும். அப்போ நாளைக்கு கொஷின் பேப்பரில் 13 டேட்டா கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? கண்டிப்பாக லெஸ் தென் 30 இருக்காது, மோர் தென் 30, 45, 60 இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அசம்ஷன். ஸோ ஒரு அசம்ஷன் பேஸில் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீ ரெடியாக ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ரொம்ப 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 முக்கியம். இது யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்கிற ஒரே இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு தான் சோர்ஸ் கேட்கும் போது ஐ ஜஸ்ட் ப்ரிஃபர் திஸ். இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்கிறது NEET ஆப். இதில் பார்த்துட்டு அப்படின்னா 3 சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் பயாலஜி, ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் என்சிஆர்டியை கொஷினாக மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கொஷின், அதில் ஜம்பிள் சென்டென்ஸ், மிஸ்ஸிங் வேர்ட்ஸு, இப்படியெல்லாம் வச்சு ஸ்பேஷியல் ரிப்பிட்டேஷன் இதெல்லாம் வச்சு எப்போல்லாம் உனக்கு தப்பாகுதோ அந்த தப்பான கொஷின் மறுபடியும் வர மாதிரி டார்கெட் பண்ணிட்டாங்க. அண்ட் மோர் தென் 90 கொஷின்ஸ் இந்த லாஸ்ட் நீட்டில் NEETலேருந்து பயாலஜியில் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா செக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி சம்ஸை பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டடி த ஃபார்முலாஸ், இதை வச்சு இந்த மாதிரி நீ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நேமிங் ரியாக்ஷனுக்கு ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஈஸியாக நீ அப்ளை பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம். ஏன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும். ஆப்வியஸாக அது ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆரோ மேலே இருந்த இதாக இருந்தாலும் சரி, இல்லை பேராக இருந்தாலும் சரி, எல்லாமே அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் கோயிங் வித் த ஃபிசிக்ஸ், நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் கிங்குன்னு. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. சில இதுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ சொல்யூஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸை செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம பார்க்குறோம், அதை அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சு கிடைக்கும். இப்போது ரீசன்ட் சினாரியோவில் பார்த்துட்டேன்னா, மொபைல் ஃபோன்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு கையிலேயே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணாத அப்படின்னு நான் சொன்னால் கேட்கவும் போகிறதில்ல, அது முடியவும் முடியாது. அதுக்கு பதிலாக இப்படி யூஸ்ஃபுல்லாக அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே வேலிடாக இருக்குது. அண்ட் இதோட ரிவ்யூஸ் கூட நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா எதையுமே பிளைண்டாக நம்பக்கூடாது. ஸோ யூ கேன் see the reviews and then you can get. அண்ட் ஃபைனலாக நீங்கள் வாங்கும் போது you can use my code HARI25 to get extra discount on your subscription. So this is for previous year questions. First technique. ரெண்டாவது டெக்னிக்குன்னு பார்த்துக்கிட்டேன்னா ரிவ்யூ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு மிஸ்ஸிங் லிங்க்குன்னு சொல்லலாம். எல்லோரும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் எல்லோரும் சக்ஸஸ் ஆகிறதில்ல. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வரது. ஸோ அதுக்கு காரணம் ரிவ்யூ மிஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு 100 கொஷின் அட்டன் பண்ணுறேன்னா நாளைக்கு ஒரு 100, நாளானிக்கு ஒரு 100ன்னு கிட்டத்தட்ட 10,000 கொஷின் அட்டன் பண்ணியிருப்பேன். இதில் ஒன்றுத்தையுமே நான் திருப்பி போய் பார்க்கலன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆன் த நெக்ஸ்ட் மந்த் when I start with the first question, it will be new for me. ரிவ்யூ அப்படிங்கிறது இந்த 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக 80-90 கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். 10 கொஷினில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஒரு கான்செப்ட்டு, ஒரு ஷார்ட்கட்டு, ஏதோ ஒன்று நான் அதில் கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த 10 எய்தர் உன் நோட்ஸில் காப்பி பண்ணி வச்சுக்கோ, இல்லை உன் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோ, இல்லை ஃபார்முலாஸ் செக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் எதுலையாச்சும் நோட் பண்ணுவேன்.
தட் இஸ் ஸோ கால் ரிவ்யூவிங். அப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு 10 கொஸ்டின் உனக்கு தப்பாகிறது எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ண போகிற. அப்போ என்ன அர்த்தம், 80-90 கொஸ்டின்ஸ் உனக்கு ஆல்ரெடி தெரியும், 10 கொஸ்டின் தப்பாகிறத நீ ரிவ்யூவில் வச்சிருக்க, ஐ மீன் உன்னோட நோட்ஸ்குள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருக்க. ஸோ ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீ அட்டன் பண்ணும்போது 100 கொஸ்டின்ஸும் உனக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். நீ எந்த தப்பும் எந்த சிம்பிள் எரரும் பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த எந்த கொஸ்டினுமே உனக்கு தெரியாததுனால தப்பாகாமல் போகுது. புரிஞ்சுதா? உனக்கு தெரிஞ்சுதான் நீ ஏதாவது பண்ணியிருப்பையே தவிர உனக்கு தெரியாமல் எந்த ப்ராப்ளம்ஸும் கொஸ்டின் பேப்பரில் இருக்காது. திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ரிவ்யூ. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஸோ கால் கன்சிஸ்டன்சி. யார் வேணாலும் ஃபஸ்ட் டே எடுத்து படிக்கலாம். நான் கூட உட்காந்து இன்னிலேருந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இன்றைக்கி மட்டும் புக் எடுத்து படிக்கலாம். பட் அதில் எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி படித்த நாளைக்கு மறந்துடுவேன், நாளைக்கு மறுபடியும் இதேவே உட்காந்து படிப்பேன். ஸோ தட் வில் நாட் ஒர்க் அட் ஆல். கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்வேஸ் த சீக்ரெட் ஃபார் சக்ஸஸ். ஸோ டெய்லி படிக்கிறேன் அப்படின்னா அதான் கன்சிஸ்டன்ட். டெய்லி நான் எவ்வளோ படிக்கிறேன், அடுத்த நாள் இப்படி படிப்பேன், அடுத்த நாள் இப்படி படிப்பேன் அப்படின்னா என் பிரெயின் ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த வழியில் தான் போக போகிறான், இதை தான் படிக்க போகிறான், தயவு செஞ்சு மறந்துடாத, ஏன்னா மறந்துட்டால் திருப்பி நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துவான் அப்படின்னு பிரெயின் அல்டிமேட்டாக ரெடி ஆகி உன் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரியே உன் பிரெயினையும் கொண்டு போகும், உன் நியூரானல் கனெக்ஷன்ஸும் மாறும். நீ வாட்டுக்கு இன்றைக்கி ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு வாரம் கேப் விட்டேன்னு வையேன், இவன் எப்படியும் படிக்க மாட்டான், இவன் எப்படி தேரவும் மாட்டான், நம்ம எது கஷ்டப்பட்டு அதை நியூரானெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுவும் கஷ்டப்படாமல் மறந்துடும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் அதிகமான சக்ஸஸை கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறியா, ஒவ்வொரு லெசனுக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரிவ்யூ பண்ணுறியா, அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கியா? அப்போது ஒரு சாப்டர் படிக்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறேன், அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ரிவ்யூவாக எடுத்து உன்னோட பெண்ணை ரிவிஷன் புக்லெட்டில் போட்டு வைக்கிறேன். ஸோ இப்படியே பண்ண ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு, லைக் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எல்லா நோட்ஸுமே உன்னோட புக்லெட்குள்ளே இருக்கும். நீ எப்போ வேணாலும் ரிவைஸ் பண்ணால் போதும். நீ எந்த சம்ஸையும் பார்க்காட்டியும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ திஸ் சீம்ஸ் குட், ரைட்? ஏன்னா மறுபடியும் நீ ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 500 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கிறதுலாம் நடக்காத காரியம். ஆனால் நோட்ஸ்குள்ளே எல்லாமே இருக்குன்னா அந்த நோட்ஸுக்கு குவிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஸோ இந்த மூணுமே 11th சாப்டராக இருந்தாலும் சரி, 12th சாப்டராக இருந்தாலும் சரி, யூ ஷுட் இன்கார்பரேட் டு மேக்ஸிமைஸ் யோர் சக்ஸஸ். ஏன்னா இப்போ நிறையா பேர் நம்ம டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி கொடுத்த டைம் டேபிள்லாம். இப்போது அதில் சில பேர் சக்ஸஸ் வரல அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க, சில பேருக்கு கரெக்டாக போகுதான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே தே ஆர் டெக்ஸ்டிங் மீ லைக் இட்ஸ் கோயிங் வெரி குட், ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கு, நல்லா படிச்சுட்ருக்கேன், கிளாரிட்டியாக இருக்கேன், எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுது. இதெல்லாம் உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜஸாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஃபீல் ரியலி தீஸ் டெக்னிக்ஸ் ஆர் ஒர்க், நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே இருக்கும் இல்லையா, அதில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க, இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு. ஸோ லெட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் see and follow it, பிகாஸ் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் சக்ஸஸ் வர வைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த எல்லா வீடியோஸுமே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் 3 important tips or 3 important strategies to score 680+. And finally going with my course. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு கோர்ஸ் அப்படின்னா ஆன்லைனாகவே ஃபஸ்ட்டு என்ன நினைப்பாங்க, ஆன்லைனை ஏமாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. ஸோ இவங்களை எப்படி நம்புறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நான் யாருன்னு வெறும் வீடியோவில் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, நான் நேரில் தெரியாது, நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. உங்களுக்கு வெறும் வீடியோஸை பார்த்து நம்பினது. ஸோ இத்தனை டிஃபிகல்ட்டிஸையும் தாண்டி ஒரு 300 பேர்கிட்ட கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. அதில் நியர்லி 70 to 80 ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதில் நான் 2 விஷயத்த சொல்லியே ஆகணும். ஒரு சாரி, ஒரு தேங்க்யூ. சாரி எதுக்குன்னா, சரி பேசிக்காகவே நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னே ஒரு ஆஃபீஸாக இருந்தால் உடனே கால் பண்ணியிருப்பாங்க, உடனே கால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லா ப்ராசஸும் டக்குன்னு நடந்திருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப டைம் லேக், ஒரு 2 days 3 days 4 days ஈவன் 1 week வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், நாங்கள் எல்லாருமே மெடிசன் படிச்சுட்ருக்கோம். இப்போ நானும் என்னோடய டீம் எல்லாருமே மெடிசன் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கையும் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் லாக் ஆகுது. அதுக்கு ரொம்ப 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 சாரி சீரியஸாக. ஏன்னா என் சைட்லேருந்து இதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு கனவோடு ஃபில் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி கூப்பிட்டுருவாங்க நாளைக்கு கூப்பிட்டுருவாங்கன்னு. உங்களுக்கு லேட் ஆகும்போது அது ஒன்றுமே கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். ஸோ சாரி. அண்ட் கண்டிப்பாக இவ்வளோ பேர் என்ன நம்பினீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்யூன்னு தான் சொல்லுவேன். அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸை விட கண்டிப்பாக உங்களோட அவுட்புட்டை நான் மாற்றுவேன். அந்த 1 month கோர்ஸ் கழித்து மேக்ஸிமம் உங்களோட எஃபிஷியன்சி மாறும், உங்களோட என்ன சொல்ல மார்க்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், ஒரு சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது இன்னும் பெட்டராக மாறும். ஸோ இதெல்லாம் என் சைடில் இன்னும் நான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் நம்பியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் அனானமஸான ஒரு பர்சனை. ஸோ தட்ஸ் வெரி இம்பேக்டபிள் திங். அண்ட் சீரியஸாக ஃபில் பண்ணவங்க எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும். மேக்ஸிமம் இந்த மந்த்க்குள்ளே எல்லாமே முடிக்கலாம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கால் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உங்களோட மென்டாஸ் எல்லாத்தையுமே
அலாட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த மந்த்குள்ளே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டாச்சும் முடிச்சிருவோம். பிகாஸ் வி ஆர் கோயிங் ஃபார் ஆர் எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம். அதை தாண்டி இதையும் கண்டிப்பாக முடிப்போம். இதுதான் ப்ராக்டிக்கல் இஷ்யூ. நான் வந்து மறைச்சு ஏமாற்றி அப்படிலாம் எடுக்கிறது ஐ டோன்ட் லைக் இட். ஸோ ப்ராக்டிக்கலாக எனக்கு என்ன இஷ்யூங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவேன். பெட்டரான பெஸ்ட்டான கிளாஸஸாக இருக்கும். ஸோ டோன்ட் வரி ஃபார் இட். இஃப் யூ ஸ்டில் டசன்ட் enroll, link will be in the Google form, link will be in the description box. You can go and enroll for it. And the next subsequent videos next year வரப்போகுது இல்லையா, ஸோ அதில் ஃபுல்லாமே உங்களோட 12th போர்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் அதில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது. அண்ட் அதை விட பெரிய சவாலான விஷயம் என்னென்னா, 11th படிக்கும்போது 11th மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ 12th படிக்கும்போது 11th ரிவைஸ் பண்ணணும். ஸோ எப்படி இன்டெகிரேட் பண்ணி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோஸுமே will be released in the next month. So do watch it and subscribe. If you still have any doubt, just put it in the comment box below. We'll do a video shortly. Thank you.